தக்காளி சோறு காய் போட்டு ஆக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, அன்னாச்சி முக்கு இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வரமிளகாய் 3 போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கணும். அதான் ரொம்ப டேஸ்ட்டு. வரமிளகாய் நாங்கள் வரமிளகாயும் போட்டுருக்கோம். தக்காளி பழம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு உப்பு போட்டுருக்கோம். பீன்ஸ் கேரட் போட்டுக்கலாம். மீன் மேக்கர் போட்டுக்கலாம். எல்லாம் தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு அது கூடவே சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் மூடி போட்டுருவோம். 3 விசில் வரட்டு. தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கூடவே புளிச்சட்னி செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். அதையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு.